ஊத்தங்கரையில் கொட்டி தீர்த்த கனமழையில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. பெஞ்சல் புயலால் விவசாயிகள் சந்தித்த பாதிப்புகளை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பெஞ்சல் புயலால் சாய்ந்து கிடப்பது நெற்பயிர்கள் மட்டுமல்ல, விவசாயிகளின் வாழ்வாதாரமும் தான். பெஞ்சல் புயல் பெயரை போன்றே இந்த புயல் புதுவகை புயல்தான். கடலோர மாவட்டங்களை தாக்கும் என்று அறிவிக்கப்பட்ட இந்த புயல் சொன்னபடி கடலோர மாவட்டங்களில் தாக்குதலை ஏற்படுத்திவிட்டு மகாபலிபுரம், காரைக்கால் இடையே கரையை கடந்தது. புயல் கரையை கடந்துவிட்டதால் இனி பாதிப்பு இருக்காது என்று எண்ணிய நிலையில் வலுவிழக்காமல் கரையை கடந்த பெஞ்சல் புயல் நிலப்பரப்பில் தனது தீவிரத்தை காட்டத் தொடங்கியது. இந்த புயலின் தீவிரம் கிருஷ்ணகிரி, விழுப்புரம், தருமபுரி, சேலம் மாவட்டங்களை தாக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த பெஞ்சல் புயலால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் வரலாறு காணாத அளவிற்கு 50 சென்டிமீட்டர் மழை பதிவானது. நள்ளிரவில் பலத்த காற்றுடன் பெய்யத் தொடங்கிய மழை மறுநாள் அதிகாலை வரை நீடித்து கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக ஜவ்வாது மலையில் இருந்து வரும் வெள்ள நீர் மற்றும் அப்பகுதியில் பெய்த மழை நீரால் மலையடிவாரத்தில் உள்ள கால்வாய்களின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு வரலாறு காணாத வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அடிவாரத்தில் உள்ள எக்கூர், மகடூர்பட்டி, கோவிந்தாபுரம், மாரம்பட்டி, பெரிய தள்ளாப்பாடி, சிங்காரப்பேட்டை, மிட்டப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வெள்ள நீர் பாய்ந்ததில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இன்னும் 5 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்தனர். எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஏக்கரா நெல் வச்சிருக்குறங்க. இன்னும் 5 நாளில் அறுவடை பண்ண நெல் அதிகமான வெள்ளம் எல்லாமே முழுகிடுச்சு. எந்த பயிரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது எந்த அதிகாரியும் எங்களுக்கு பார்வையிடலை, எந்த இதுவும் பண்ணவும் இல்லை, உதவியும் பண்ணலை. இது அதிகாரிங்க பார்த்து எங்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோன்று ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் பயிர்கள் வேருடன் பெயர்ந்து முழுவதுமாக சாய்ந்தது. பொங்கல் பண்டிகைக்காக பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்ததால் தங்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மஞ்சள் விவசாயிகள். வருஷம் மஞ்சள் போகிறது நாங்கள் வழக்கம். இந்த வருஷமும் பொங்கலுக்காக மஞ்சள் நட்டுருந்தோங்க 2 ஏக்கரா நிலப்பரப்பில். இதுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி மஞ்சள் நட்டுருக்குறோங்க. இது அறுவடை டைமில் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வந்திருக்கும். மொத்தமும் காற்றாற்று வெள்ளம் முந்தானத்து பேஞ்சு கனமழையால் மொத்தமாக அடித்து வாரின்னு போயிடுச்சு. எங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாக நிற்கிது. இப்போது இது எந்த அரசு அதிகாரியும் பார்த்து எந்த தக்க நடவடிக்கை எடுக்கலை. அரசு அதிகாரிங்க பார்த்து இதுக்கு தந்த நஷ்டஈடு வழங்கினாதான் நாங்கள் வாழ்வாதாரமே இதனால் வாழ முடியும். இது மட்டும் இன்றி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தென்னை, வாழை, பருத்தி, கரும்பு, கொய்யா என அத்தனை பயிர்களையும் சேதப்படுத்தி சென்றுவிட்டது இந்த பெஞ்சல் புயல். பயிர்களை அழித்தது மட்டும் இன்றி கிராம மக்களின் மற்றொரு வாழ்வாதாரமான ஆடுகளையும் கொடூரமாக கொன்று குவித்தது இந்த பெஞ்சல் புயல் மழை. இப்படி அனைத்தையும் இழந்த கிராம மக்களை இதுவரை எந்த அதிகாரிகளும் பார்வையிடவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். விவசாயம், கால்நடை வளர்ப்பு மூலம் வருவாய் ஈட்டி வந்த குக்கிராம மக்கள் தற்போது ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்து தவித்து வருகின்றனர். எனவே தங்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைநிலைகளில் வெளியிடப்பட்டிருந்த அனைத்து பயிர்களும் தற்போது சின்னாபின்னம் ஆகியுள்ளன. அதைவிட ஒரு கொடுமை என்னவென்றால், இந்த பகுதியில் உள்ள நெல் இன்னும் ஒரு 5 நாட்களிற்கு நெல் அறுவடைக்காக தயார் நிலையில் இருந்த நிலையிலும் இந்த மழை நீரால் முற்றிலும் சேதாரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதி விவசாயிகளுடைய கண்ணீர் வேதனையுடன் கூறுவது என்னவென்றால், மத்திய அரசும் மாநில அரசும் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள விளை நிலங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது கண்ணீர் வேதனையாக கூறுகின்றனர். மாலை ஒரு செய்திகளுக்காக
ஊத்தங்கரை செய்தியாளர் ராஜாராம்.